உலகத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்தக்கூடிய நாடுகள் 120க்கும் மேற்பட்ட நாடுகள். ஜனநாயக நாடாளுமன்ற ஜனநாயகம், மக்கள் ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி நடத்தக்கூடிய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் 120க்கும் மேற்பட்ட நாடுகள். இந்த 120 நாடுகளில் 25 நாடுகளில் மட்டும்தான் இவிஎம் இருக்கு, வெறும் 25. அதுல 4 நாடுகளில் மட்டும்தான் இவிஎம் இன்றைக்கு முழுமையா நடைமுறைப்படுத்த 100% எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அங்க அவன் இவிஎம் சில நாடுகளில் சொல்றதில்ல, டிஆர்இன்னு சொல்றான், டைரக்ட் ரெக்கார்டிங் எலக்ட்ரானிக் மிஷின் அங்க சொல்ற பேர். அந்த 4 நாடுகள் எது எது? இந்தியா, பிரேசில், வெனிசுலா, பூட்டான். 120 நாடுகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்புகிற நாடுகள். 25 நாடுகள் தான் இவிஎம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிற நாடுகள். அதில் 100 விழுக்காடு இவிஎம்ஐ நடைமுறைப்படுத்துகிற நாடுகள் 4 நாடுகள். ஏன் வல்லரசுகள் இதில் ஆர்வம் காட்டவில்லை? அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஏன் அதில் தொழில்நுட்பத்தில் நம்பிக்கையுள்ள நாடுகள், அறிவியல் தொழில்நுட்பத்தை மென்மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கிற நாடுகள், அதன் மூலம் வல்லரசுகளாக மாறியிருக்கிற நாடுகள். யோசித்து பாருங்கள். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட பன்மடங்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பது, ஜனநாயக பாதுகாப்பு தான் முக்கியமானது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது? திருமாவளவன் இப்படி வெற்றி பெறுறாரு, 2 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஜெயிச்சு வந்திருக்கிறாருன்னா இவர் சொல்ற குற்றச்சாட்டு பொய் தானே, நமக்கு இயல்பா அப்படி தோணும். அதுதான் தலைவர் பொன்ராஜ் சொன்னார். அவன் ஹார்ட்வேர் செட்டிங் பண்ணும்போது 40% ஒரு மாதிரியும் 60% இன்னொரு மாதிரியும் வாக்குகள் போய் சேரக்கூடிய வகையில் செட்டிங் பண்ண முடியும். மொத்தம் 12 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியில. 2 லட்சம் ஓட்டு போடுற வரையிலும் அவரவர் விருப்பப்படி போடுறபடி அந்தந்த சின்னங்களுக்கு போய் சேரும். அதன் பிறகு போடுற வாக்குகள் மெஜாரிட்டி அவன் செட் பண்ணி வைக்கிற மாதிரி வாக்குகள் போய் சேரும். இது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் சொல்றாரு. இப்படி செட் பண்றாங்க. ஒரு 2 லட்சம் ஓட்டு மக்கள் விரும்புகிறபடி ஓட்டு போடுற மாதிரி போய் சேர்ந்துடும். அல்லது ஒரு 5 லட்சம் ஓட்டு வரையிலும் அப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா முதல்ல ஒரு 5 லட்சம் ஓட்டு கரெக்டா போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் போறதெல்லாம் அவன் செட் பண்ண மாதிரி எந்த வேட்பாளர்களுக்கு போய் சேரணுமோ அந்த வேட்பாளர்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரே வேட்பாளருக்கு. பெங்களூர்ல ஒரு தம்பி நம்ம ஆபீஸுக்கே வந்து டெமோ பண்ணி காட்டினான். உதயசூரியனுக்கு போட்டா தாமரைக்கு போகுது, ரெட்டலைக்கு போட்டா தாமரைக்கு போகுது. நமக்கு தெரியும் ரெட்டலைக்கு போட்டோம்னா ரெட்டலைக்கு நேரா இருக்கிற கிரீன் லைட் எரியும். அங்க எடுத்து பார்க்கிற போது வேற கட்சிக்கு போகும். அதை எப்படி எடுத்து பார்க்கறது? அதுக்கு தான் இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சது. வழக்கு போட்ட பிறகு உச்சநீதிமன்றம் தான் அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுத்துச்சு. VVPAT ஆங்கிலத்தில், ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதாவது எக்ஸ்பான்ஷன். அந்த 5 வார்த்தைக்கு உள்ள எக்ஸ்பான்ஷன். ஓட்டர்னா வாக்காளர்,